ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கு எக்ஸ்பைரி டே, நிஃப்டியோட எக்ஸ்பைரி இன்னைக்கு. எத்தனை பேர் நம்மளுடைய கான்செப்ட் படி மார்க்கெட் அனலைஸ் பண்ணி புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னு சொல்லுங்க. நான் குரூப்ல காலையில் கொடுத்த மாதிரியே காலையில் பார்த்தீங்கன்னா 26,200 புட்டு தான் வந்து நமக்கு ட்ரெண்ட் பாயிண்டாக கிடைச்சிருந்தது. ஆக்சுவலி நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ஷன் வந்து பேஸ்ட் ஆன் ஃபியூச்சர், வீக்லி ஃபியூச்சர் பேஸ் பண்ணி வீக்லி ஃபியூச்சரோட கால்குலேஷன் அதோடைய மெத்தட் என்னன்றதை நான் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் அதை பார்க்கலையோ தெரியலையோ அவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க, கற்றுக்குங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோடைய நீங்கள் கால்குலேட் பண்ணியிருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஹை வந்து 26,200ன்னு ஒரு இடம் கிடச்சிது. ஏன்னா நான் ஏன் அதை எடுத்துக்கிறேன்னா, ஒரு லாங் கேண்டில் கிடச்சிது. ஹைலேருந்து ரிஜெக்ஷன் ஸ்ட்ராங்காக ஆனதா, அதனால நான் வந்து 26,200 ஸ்ட்ரைக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி பார்க்கும்போது ஹைன்றதால புட்டு டாமினேட் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணும்போது காலுடைய 26,000 காலோட 200 காலுடைய ஹை பார்த்தீங்கன்னா 50, அதை 50 அதை நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இது 50. இவனுடைய லோ 48, அதை நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா அது பீட் பண்ணிடுச்சு, சேம் ஸ்ட்ரைக்கு பீட் பண்ணிடுச்சு. ஸோ ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து 200ன்றது எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்னா 26,150 தான் வந்து நெக்ஸ்ட் கால் வந்து நெக்ஸ்ட் ஆப்போனண்ட். ஸோ அவனுடைய ஹை வந்து அரௌண்ட் ஒரு 76 இருந்துச்சு, அதையும் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ட்ரெண்ட் பாயிண்டோட லோவை நான் இங்கே மார்க் பண்ணிக்கோ 48. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நடந்த மாதிரியே தான் போச்சு. ஸோ அடுத்த ஆப்போனண்ட் வந்து 26,100. அந்த 100ஓட ஹை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 112, அந்த 112 மார்க் பண்ணி பார்த்தேன். இன்னைக்கு அந்த டார்கெட்டுக்கு போகலை. ஓகே, அதே நேரத்தில் ட்ரெண்ட் பாயிண்டோட லோ பார்த்தீங்கன்னா 48, அதுவும் இங்கே ரீச் ஆகலை. ஓகே, பட் இது இதனுடைய ரூல் படி நம்மளோட ரிட்டர்ன் ரூல் படி என்ன சொல்லுவோம், ட்ரெண்ட் பாயிண்டோட லோவையும் டச் பண்ணல. அதே போல இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவனோட அந்த அந்த ஆப்போனண்ட், அதாவது 100 ஸ்ட்ரைக் இருக்குதுல, கால் ஸ்ட்ரைக், அதனுடைய ஹையையும் ரீச் பண்ணல. பட் இன்னொரு விஷயமும் நம்ம பார்ப்போம், சேம் ஸ்ட்ரைக்கை பீட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. சேம் ஸ்ட்ரைக் எடுத்துங்க, ஒரு 26,100 காலுக்கு சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனண்ட் யாரு, 100 புட்டு. இவனுடைய ஹை பார்த்தீங்கன்னா 35. அந்த 35ன்றது எங்கேயோ இருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட ரூல் படி நம்ம ஃபாலோ பண்ணணுன்றது. இங்க மூவ் நிறைய நடந்திருக்கு. ஆனா இந்த மூவை நீங்க எப்படி இதை பார்க்கணும்? இப்போ இங்க பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பாயிண்டோட லோ டச் ஆகல. எஸ், ஆப்போனண்டோட ஹை கூட டச் ஆகல. ஸோ இது எதுவுமே டச் ஆகாத போது நம்மளால வந்து ஒரு அனாலிசிஸ் படி ஒரு நம்ம வந்து ஒரு என்ட்ரிக்காக அப்படி அந்த ரூல் புக் இல்லாததை நம்ம எடுக்கக்கூடாது. ஓகே, பட் ரிவர்ஸ் நடந்தது உண்மை தானே, அதை நம்ம எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ரிவர்சல் நடந்தது உண்மை, அது நடந்த பிறகு நமக்கு தெரிஞ்சிச்சு. பட் நம்மளுடைய கிரைட்டீரியா படி நடக்கல. இவ்வளவுதான் வித்தியாசம். இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்க. ஸோ ஒன்ஸ் இங்கிருந்து ரிவர்சல் நடந்த பிறகு, அதாவது சேம் ஸ்ட்ரைக்கோட ஹைக்கு மேல இருக்குது, ட்ரெண்ட் பாயிண்ட்டுக்கு மேலையும் போயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி 26,200 ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து அந்த இதனுடைய ஹைக்கு டச்சும் பண்ணல, அதுக்கு மேலேயும் போகல, கீழே தான் வந்துருச்சு. எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. எதுக்கு, 2600 கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆகிறதுக்கு. பட் நமக்கு என்ட்ரி கிரைட்டீரியா இந்த இடத்துல மேட்ச் ஆகல. சரி, ரைட். ஒன்ஸ் ஈவன் ட்ரெண்ட் பாயிண்டா கன்வெர்ட் ஆயிட்டோம்னா, யார் அடுத்த ஆப்போனன்ட், சேம் ஸ்ட்ரைக் பீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் 150 புட். 150 புட்டுடைய ஹை பார்த்தீங்கன்னா 61.4, 62ன்னு வச்சு, நான் அதான் இங்கே மார்க் பண்ணேன். இதை ஏன் நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன்னா, இங்கே ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் நம்மளால வந்து அதை கன்சிடரேஷன் எடுத்துக்க முடியாது. பட் இங்க பாருங்க, இந்த கேண்டல்ல 150 புட்டுடைய ஹைக்கு மேல போகுது. இவனுடைய லோ பார்த்தீங்கன்னா ஒரு 49.3. ஸோ 49 வச்சுட்டு அந்த 49 இங்கே மார்க் பண்றேன். செகண்ட் கேண்ட், அதுக்கு முந்தைய கேண்ட்ல கீழே வந்துருச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க போகலாம். இது ஏன் நீங்க போகலாம்னு சொன்னீங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் தானே போய்ங்கன்னு சொல்லுவேன். எஸ், இன்னைக்கு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பிடிக்கல. பட் ஸ்டில் ரிஸ்க் ரிவார்ட் பாருங்க, இது வந்து 62, இங்க ஒரு மேக்ஸிமம் ஒரு 52ல 50, 49. ஸோ அரௌண்ட் ஒரு 11 to 12 பாயிண்ட்ஸ் தான் வருது. ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. நமக்கு மீனிங் புரிஞ்சிருச்சு, ட்ரெண்ட் எப்படி புரிஞ்சுக்கணும், மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணணும், ஆப்ஷன் ப்ரீமியம் அனலைஸ்னா என்ன, எல்லாம் கற்றுக்கிட்டோம். பட் அட்லாஸ்ட் நம்ம ஒரு ப்ரைஸ்ல என்ட்ரி போடணும்ல, அதுதானே இங்கே பிரச்சனை. அதுக்கு நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ. அதன்படி பார்க்கும்போது இங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோ. ஸோ யாரெல்லாம் இந்த சினாரியோ அப்சர்வ் பண்ணீங்களோ அவங்களால இதை பிடிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் மே ஆர் மே நாட் பி, அவ்வளோதான். டிபெண்ட்ஸ், ஒவ்வொருத்தரும் டிபெண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 150 புட் ஆப்போனண்ட்டுடைய ஹையை தாண்டியாச்சு. அடுத்த ஆப்போனண்ட் யாரு, 200 புட்டு. இது யாரு, இனிஷியல் ட்ரெண்ட் பாயிண்ட். இவனுடைய ஹை என்ன, 98.4. ஸோ 98.4 போடலாமா.
98.4. ஓகே, எக்ஸாக்டா அந்த டார்கெட் தான் போய் ரீச் பண்ணுச்சு. அங்க வந்து ஒரு ரிஜெக்ஷன். பட் ரிஜெக்ஷன் நம்ம சொன்னாலும் இங்க பாத்தீங்கன்னா இவனுடைய அப்போனட்டோட லோ என்ன 49, அதாவது 10 பாயிண்ட் லோ வந்து 49. ஸோ அந்த 49 நீங்க இங்க மார்க் பண்றதா இருக்கும். ஓகே, 49. அந்த 49க்கு கீழேயும் போயாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ரிவர்சல் வருமா? இங்க ரிவர்ஸ் ஆயிருக்கு. எஸ். இங்க பாத்தீங்கன்னா 200 புட்டு வந்து இந்த 49க்கு உள்ள வந்திருக்கு. அதாவது 10 பாயிண்டோட லோல இருந்து வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து இந்த ஹை எல்லாம் வேலைக்கு ஆகாது. இதெல்லாம் வந்து அந்த டவுன் சைடு, இனிஷியல் டவுன் சைடு அப்போ இருந்த ட்ரெண்ட், அந்த லெவல்ஸ். இது உள்ள வந்திருக்கு. எஸ், உள்ள வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தது சேம் ஸ்ட்ரைக்கையும் பார்க்கணும். சேம் ஸ்ட்ரைக்ல பாத்தீங்கன்னா 200 புட்டுக்கு வந்து சேம் ஸ்ட்ரைக் யாரு? 200 கால். 200 காலை பாருங்க. 200 கால் வந்து அரௌண்ட் என்ன டைமிங் இது? ஒரு 10:10 10:15க்கு அப்புறம் இங்க 49க்குள்ள வருதா? அப்ப இந்த டைம்ல இவனோட ஹை என்ன? அரௌண்ட் ஒரு 50. ஸோ 50க்கு மேல வந்திருக்கா? எஸ், 50க்கு மேல வந்திருக்கு. இதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ட்ரி எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். எஸ், பட் ஃபெயில்டு. நீங்க இமிடியேட்டா என்ட்ரி எடுத்தீங்கன்னா இங்க ஃபெயில்டு. கரெக்ட் தானே? லாஜிக்கல் படி 10 பாயிண்ட் லோவுக்கு உள்ள ரிவர்ஸ் ஆயிடுச்சு. சேம் ஸ்ட்ரைக் ஆப்போனட்டுடைய ஹை வந்து 50, அதையும் இங்க தாண்டிடுச்சு. ஸோ ஃபெயில்டு. என்ட்ரி போட்டுருந்தீங்கன்னா ஃபெயில்டு தானே? ஃபெயில்னா அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, பட் நம்மளுடைய ஐவிஎல் சினாரியோ படி பார்க்கும்போது, நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தையும் மார்க்கெட்டையும் மெர்ச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டா படி பார்க்கும்போது இந்த இடத்துல ப்ராப்பரான என்ட்ரி கிடைக்காது. அது என்னால் சொல்ல முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு ஆயிருந்தா கூட அடுத்து என்னாச்சு? 26,200 போட்டு வந்து 10 பாயிண்ட் லோவுக்கு கீழே போயாச்சா? நம்ம கால் சைடு இருக்க 10 பாயிண்ட் யாரு? 2600. அவங்களே இதுலேயே போயிடுங்க. இப்போ இங்க இவன் வந்து கீழே வந்துட்டான். இது 49 பிலோ வந்தாச்சு. கரெக்டா? அதாவது 10 பாயிண்ட் லோவுக்கு கீழே வந்தாச்சு. இவனுடைய ஹை என்ன? 98. அந்த 98க்கு மேல போகணும்ல. 98க்கு மேல போகவே இல்லை பாருங்க. இங்கதான் நீங்க இந்த சினாரியோ புரிஞ்சுக்கணும். கால் சைட்ல பிரீமியம் வீக்கா இருக்கு. அதாவது என்னன்னா, தன்னுடைய யார்கிட்ட கரண்டா போட்டி போடுறானோ 200 ரேஞ்ச், அந்த 200 ஸ்ட்ரைக் கிட்ட தான் இப்ப நடந்தது போட்டி. அந்த 200 புட்டு கிட்ட போட்டி போடும்போது புட்டு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த கரெக்டா பாருங்க, 1040க்கு அப்புறம் கம்ப்ளீட்டா ஃபெயிலியர். இந்த புல் பேக்லாம் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் ஃபெயிலியர் தான். இந்த ஃபெயிலியர் ஆகி இருக்கும்போது கூட இவன் அவனுடைய ஹையை தாண்டவே இல்லை. இந்த ஹையை தாண்டாத வரைக்கும் கால் சைட்ல மொமெண்டம் கிடையாது. கரெக்டா? ஸோ ஓகே, 49 பிலோ வந்தாச்சு. ரெடியா நம்ம என்ன பண்ணோம்? அடுத்த ஸ்ட்ரைக்கும் எடுத்து வச்சுதான் பார்க்கணும். யாரு? 250 புட்டு. கரெக்டா? அங்கேயும் என்ன பண்ணோம்? 49 நீங்க மார்க் பண்ணி தான் ஆகணும். கரெக்டா? இதை ரெடியா எடுத்து வச்சுப்பீங்க. பட் இமிடியேட்டா அந்த 49 ரீச் ஆயிருக்குமானா மேபி இட் டேக்ஸ் டைம். ஓகே, 49 எக்ஸாக்டா பாருங்க. அந்த 49 வரைக்கும் எவ்வளவு நேரமா இந்த 250 புட்டு வந்து அந்த 49க்கு போற வரை இங்க எவ்வளவு நேரமா அடைச்சிருக்கான் பாருங்க. இதுதான் சைட்வேஸ். இன்னைக்கு வந்து ரொம்ப பேர் வந்து மந்தமா இருந்துச்சு மார்க்கெட். இந்த காலையில நடந்த ஒரு 2 மூவ்க்கு அப்புறம் மார்க்கெட்ல மூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரீசன் வந்து இதுதான். என்னன்னா, காலுக்கு வீக்னஸ், கால் பிரீமியம்ல வீக்னஸ் இருந்திருக்கு. பட் அட் த சேம் டைம் அவன் ஃபெயிலியரும் ஆகல. ஏன்னா இவன் ஃபெயிலியர் ஆகுனா யாரோ ஒரு புட்டு வந்து டேக் ஓவர் பண்ணிருக்கணும். அங்க அதுவும் நடக்கல. ஃபெயிலியர் மீன்ஸ் என்ன? இது வந்து 200 புட்டுடைய ஹை. இதுக்கு மேல போக முடியலன்ற ரீசனை வச்சுதான் நம்ம வீக்னஸ் சொல்றோம். பட் ஃபெயிலியரே ஆகல அப்படின்ற ஏன் சொல்றோம்? இதுக்கு முந்தைய ஸ்ட்ரைக்கோட ஹை என்ன? இது. இந்த ஹைக்கு கீழேயாவது போனோம்னா அப்ப இந்த ஜோனுக்குள்ளேயே இருக்கிற வரை அது என்ன? கால் பிரீமியம் வீக்னஸ் பட் நாட் ஃபெயில்டு. அதனாலதான் அட் லாஸ்ட் கூட ஒரு ட்ரெண்டை வந்து கால் சைட்ல தான் கொடுக்க முடிஞ்சிருக்கு இந்த இடத்துல. புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 250 புட்டுடைய ஹை என்ன இந்த இடத்துல? 141.4. ஸோ 142ன்னு வச்சுங்களேன். ஒரு 142. ஓகே, 142 நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இதுதான் நெக்ஸ்ட் டார்கெட். அந்த 142வை ரீச் பண்ணலை. ஆல்ரெடி கால் சைடில் ப்ரீமியம் வீக்னஸ் சொல்லிட்டேன். ஸோ பிரேக் ஆகியும் அந்த டார்கெட் ரீச் பண்ணல. பட் இங்கே மறுபடியும் பாருங்க, 10 பாயிண்ட் லோவுக்கு கீழே பிரேக் ஆகி கீழே போயிடுச்சு. புரியுதா? ஸோ இங்க ப்ரீமியம் வீக்னஸ் எவ்வளவு கண்ணுக்கு எதிர நமக்கு நல்லா தெரியுது பாருங்க. இங்க பிரேக் ஆகி கீழே போயிடுச்சு. பிரேக் ஆகி கீழே போனவன் இப்போ ஒருவேளை இங்க ரிவர்சல் நடக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சேம் ஸ்ட்ரைக் கூட அப்போனண்ட்டை பார்க்கணும்ல. அதாவது 26,250 புட்டுக்கு யாரு?
26,250 கால். 26,250 கால். இங்க பாருங்க, காலுடைய ஹை என்ன, ஒரு 29.7 30ன்னு வச்சுக்கோங்க. அந்த 30 இங்க மார்க் பண்ணி பாருங்களேன். அவன் ஆல்ரெடி கம்ஃபர்டபுளா அங்க பீட் பண்ணிட்டு தான் நிக்கிறானே. ஸோ ஒன்ஸ் ஆப்போனண்டோட ஹையை பீட் பண்ணியாச்சு, ட்ரெண்ட் பாயிண்டோட லோவுக்கு உள்ளார வந்தாச்சு. அதனால தான் இந்த மூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எவ்ரி மூவ்மெண்ட் ஹேஸ் அ ரீசன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆப்ஷன் ப்ரீமியம். இது எத்தனை பேருக்கு வேகா இருக்குது, இல்ல புரியல, இல்ல புரிஞ்ச மாதிரி இருக்குது, பட் என்னால் லைவ்ல வந்து இதை எடுக்க முடியல. எல்லா டிஃபிகல்ட்டியும் இருக்கும். எனி மெத்தட் இஸ் டிஃபிகல்ட் இனிஷியலி, பட் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்களும் நீங்களே புரிஞ்சு நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ ட்ரை பண்ணுங்க, திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நிச்சயமா இதை வந்து உங்களால கிராக் பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும், கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லாகவும் பண்ண முடியும். ஸோ இன்னையோட எக்ஸ்பைரி மூவ் வந்து இப்படிதான் இருந்துச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்குள்ள ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு சைட்வேஸ், அந்த சைட்வேஸையும் நமக்கு கிளீனா காட்டுச்சு ப்ரீமியம்ல. ஸோ அதுவரை நம்ம வந்து எந்த சைடுமே போக முடியும். என்ட்ரியே எப்படி எடுப்பீங்க, எப்படியுமே எடுக்க முடியாது. ஒரு என்ட்ரி நம்ம காட்டின இடத்துல கூட ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு. ஓகே, ஸோ அப்போ மார்க்கெட்ல நம்ம எந்த அளவுக்கு பொறுமை இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கெயின் பண்ண முடியும். இந்த இடத்துல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்லுவேன், என்ன கேட்டீங்கன்னா. ஸோ அப்போன்ற ஹைக்கு மேல இருக்குது, ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்குள்ள போகுது, ஒரு ட்ரை எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா கூட கரெக்டாக இங்கே அமைஞ்சிருக்கும். பட் எத்தனை பேர் கேப்சர் பண்ணி போன்றது சந்தேகம் தான். ஏன்னா எல்லாருக்கும் பிலீஃப், ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்றோமோ அந்த மெத்தட் மேல நமக்கு பிலீஃப் வரலன்னா நாம கடைசி வரைக்கும் என்ன கத்துக்கிட்டாலும் அதுல வந்து ஜெயிக்க முடியாது. ஸோ வி ஷுட் பிலீவ் இன் அவர் செல்ஃப். ஓகே, ஸோ இன்னையோட அனாலிசிஸ் இதுதான். நல்ல லேர்னிங்காக எடுத்துங்க. ஃபெயிலியர் நடக்குது நம்மளுக்கு வரலையேன்ற பற்றி ஒரி பண்ணுறதை விட ப்ராக்டிஸ் பண்ணால் எது வேணாலும் வரும். கீப் ப்ராக்டிஸிங், கீப் லேர்னிங். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஆர் நம்மளோட டெலிகிராம் சேனல் குரூப் இருக்குது, அந்த குரூப்போட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். யார் வேணுமோ ஜாயின் பண்ணி அங்கேயே நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம், உங்களோட டவுட்ஸை கேட்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. யாருக்காவது ஷேர் பண்ண விருப்பம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.